நம்ம அதிக காலம் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கனவுகள் தான் காரணம். அதாவது லட்சியங்கள் தான் காரணம். லட்சியங்கள்னால்தான், அதாவது நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத இப்போவே முடிவு செய்கிறோம் பாருங்க. அந்த மாதிரியான லட்சியங்கள் தான் நம்ம அதிக காலம் உயிர் வாழ்கிறதுக்கு காரணம். சரி, இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நாம் ஆக வேண்டியதுக்காக இப்போவே உழைக்கிறோம்ல, அந்த கனவு காண்றோம்ல. நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம கற்பனை செய்கிறோம். வெறும் டாக்டர் ஆகிறவங்க மட்டுமே எல்லாருமே யோசிக்கிறது கிடையாது. கடைசி காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே கனவு காண்றோம்ல, அந்த லட்சிய கனவு அதுதான் நம்முடைய வாழ்நாள் ஆயுள் காலத்தை நீட்டிப்பதற்கு காரணம். அப்போ நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா அந்த லட்சியத்தை அடையணும், அதுக்குள்ளே எந்த வகையிலையும் நாம் உயிரிழந்து விடக்கூடாது, மரணம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம்ல. அந்த கவனம் தான் நம்ம மனித ஆயுள் காலத்தை நீட்டிப்பதற்கு ஒரு காரணம். இப்போ சரி, நமக்கு தான் அந்த உணர்வு உண்டா? சிங்கம், புலி, கரடி, யானை, குதிரை, ஆடு, மாடு இதுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி லட்சியம் கிடையாதா? அதனால தான் அது சீக்கிரமாக இருந்து அப்படி கிடையாது. அவைகளுக்கும் அந்த லட்சியம் உண்டு. வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற லட்சியம் அவைகளுக்கும் உண்டு. ஆனால் அவைகளை உணவு சங்கிலியில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழ முடியாது. ஒரு மான் நினைக்கலாம் வாழ்நாள் முழுதும் உயிர் வாழணும், அதுக்குன்னு ஒரு வாழ்நாள் ஆயுட்காலம் இருக்குது. அந்த ஆயுட்காலம் முழுதும் அது வாழணும் அப்படிங்கிற ஆசை மானுக்கு உண்டு. ஆனால் அந்த உணவு சங்கிலியில் அது இருக்கிறதுனால ஒரு சிங்கமோ, புலியோ, ஓனாயோ, சிறுத்தையோ அந்த மானை வேட்டையாடிடும். அது வேட்டையாடுறதுனால அதால் அதுக்குன்னு உள்ள வாழ்நாள் ஆயுட்காலத்தை அது முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இறந்து போய்விடும். இப்படி எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கனால வாழ்நாள் முழுதும் உயிர் வாழக்கூடிய வாழ்நாள் ஆயுட்காலம், அவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாள் ஆயுட்காலத்தை முழுவதும் வாழ்ந்துவிட்டு மரணமடைகின்ற, இயற்கையான மரணமடைகின்ற உயிரினங்கள் இந்த உலகத்தில் 1-2 தான் இருக்கும். ஒரு கழுகு இருக்கலாம், கழுகு அந்த மாதிரி இருக்கலாம். கழுகு தனது வாழ்நாள் ஆயுட்காலத்தை முழுமையாக வாழ்ந்துவிட்டு இறந்து போகக்கூடிய உயிர்களாக இருக்கலாம். அது மாதிரி சிறு சிறு உயிரினங்கள் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது எறும்பாக இருக்கலாம், அல்லது நம்ம மனித உயிர்கள் அந்த நிலையை அடைய போகுது. நம்ம அதுக்கான நமக்கு இயற்கையில் உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு தான் இருந்தோம். நம்ம மனித உயிர்களாக மாறுவதற்கு முயற்சி எடுத்ததுனால நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு, அப்படி ஒரு வாய்ப்பு, நமக்கென நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாள் ஆயுட்காலத்தை முழுவதும் வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணம் அடைகிற வாய்ப்பு மனித உயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கை, நம்மளால் வாழ்நாள் ஆயுட்காலம் முழுதும் வாழ முடியும், அதற்கு எந்த தடைகளுமே இல்லை. ஒரு மானுக்கோ, ஆடுக்கோ, குதிரைக்கோ தடைகள் இருக்குது. ஏன்னா சிங்கம் சாப்பிட்றோம், புலி வேட்டையாடிடும், இந்த மாதிரி பயம் மனித உயிர்களுக்கு இப்போ இல்லை. அப்போ அதற்கான தடைகள் எல்லாத்தையுமே நாம் முறியடிச்சிட்டோம், உணவு சங்கிலியிலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம். அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குல்ல, நம்மளால் முடியும், அது எளிது. வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணம் அடைகிற அந்த வாய்ப்பு, அந்த வாழ்க்கை என்பது மிக மிக எளிது என்கிற அந்த சாதனை, அந்த சாதனை ஏற்படுத்துகிற நம்பிக்கை என்பது என்னவாக இருக்கிறது என்பதுண்டா மனித வாழ்நாள் ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் லட்சியம் இருக்கணும். வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ வேண்டும், வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணம் அடைய வேண்டும் என்கிற லட்சியம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். அந்த லட்சியமே இல்லை, தானாக தன்னிச்சையாக ஒரு அனிச்சை செயலாக அது நடக்காது. 70 வயசில் எத்தனை வயசில் போகிறோம் அது நம்ம கையில் இல்லை அப்படின்னு எந்த பற்றுதலும் இல்லாமல், எந்த பிடிப்பும் இல்லாமல் நீரோட்டத்தில் பயணிக்கின்ற ஒரு இலைகள் போன்று நாம் இருக்கக்கூடாது. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம திட்டமிடணும், கனவு காணணும், ஒரு லட்சியத்தை இருக்க வேண்டும். அந்த லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது வாழ்நாள் ஆயுட்காலத்தை முழுவதும் வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணமடைய வேண்டும் என்கிற அந்த ஒற்றை லட்சியத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நம்ம முயற்சித்தால் வாழ்நாள் ஆயுட்காலம் நிச்சயமாக அதிகரிக்கும். முழுமையாக வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணமடையலாம். அதனால் வாழ்நாள் ஆயுட்காலத்தை அதாவது அது ஆசை அதிகமாக இருக்கணும், அது வாழ வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருக்கணும். இயற்கையாக இயல்பான ஆசை இருந்தாலே போதும். இயல்பான ஆசைங்கிறது என்னவா இருக்குன்னா 120 வருஷம் வரை உயிரோடு வாழணும் அப்படிங்கிறது இயல்பான ஆசையாக இருக்குது. அது அளவுக்கு அதிகமான ஆசையெல்லாம் கிடையாது, அது இயல்பான ஆசை தான். அந்த இயல்பான ஆசையை கூட
ஆசை ஆசை கூட ஒருத்தருக்கு இருந்தால் நம்ம அவரை பற்றி ரொம்ப பேராசை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இயல்பான ஆசையே இங்கு பேராசையாக இருக்கிறது, அதாவது அடைய முடியாத ஒரு ஆசையாக இருக்கிறது, சாத்தியமில்லாத ஆசையாக. அதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது, நோய்கள், உணவுகள், இப்படி நிறைய விபத்துகள், இதெல்லாம் கடந்து ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த தங்களது வாழ்நாள் ஆயுட்காலத்தை முழுவதுமாக வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணம் அடைகிற அந்த சிறப்பை அடைவது வந்து ரொம்பவும் கடினம். அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த லட்சியத்தை நாம் முதல்ல ஏற்றுக்கணும். வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் கூச்சப்படக்கூடாது, வாழ்வதற்காக கூச்சப்படக்கூடாது. தன்னை தாழ்த்தி கொள்வதாக நினைத்து கொண்டு, தன்னடக்கம் என நினைத்து கொண்டு, அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை என்று சொல்வதால் நம்மை மெச்சிக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டு அதுபோன்ற ஆசைகளை மனதில் வைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் தவறு. அதனால் வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ்ந்துவிட்டு இயற்கையாக மரணம் அடைகிற அந்த லட்சியத்தை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கணும். அப்போ தான் அது வந்து அப்போ தான் வந்து உணவு கட்டுப்பாட்டிலிருந்து தான் அந்த லட்சியத்தின் பயணம் தொடங்குகிறது. உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களால் அது சாத்தியமில்லை, அந்த லட்சியத்தை உணர முடியாது.